ராமலிங்கம் ஜெயந்தி அம்மா அவர்களை தயாபரன் ஸ்ரீலங்காவிலிருந்து கொழும்புல இருந்து இங்கே வந்திருக்கிற நம்முடைய கழுதைய நண்பராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவுக்கு, சுதாகர், சங்கீதா, உஷா, மணியன் விழுப்புரம், சந்திரா, கிருஷ்ணன், மனோ, இன்னும் பல பெயர்கள் என் மனதிலே இருக்கிறது. நீண்ட பட்டியலை எடுத்துக்கொண்டு சென்றால் பள்ளியில வருகை பதிவேடு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நேராக என்னுடைய உரைக்கு செல்கிறது. அன்பார்ந்த உறவுகளை, இந்த நிகழ்வு ஒரு இயற்கை சமன்பாடு தான் நான் நினைக்கிறேன். கலந்துரையாடுவோம் பேரவை 2000வது நிகழ்வு வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஐயா அவர்கள் அந்த அரங்கத்திலே 2-3 முறை வந்து பேசியிருக்கிறார்கள். இளமதி போஜராஜன் அம்மா அவர்களும் 2-3 முறையிலே நல்ல தலைப்பிலே பேசும்போது அவர்கள் இந்த அளவுக்கு திருக்குறளை உலகம் பூராக பரப்பிக் கொண்டிருக்கிற திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்று என் மனதிலே தோன்றி, என் மகன் விஸ்மன்ல இருக்கிறாரு, அவருக்கு திருக்குறள் திருவள்ளுவர் பேர்ல ரொம்ப அதானி பிரியம், அதனால அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன் கிட்ட சொன்ன நானு. உடனே அவரை அழைத்து இந்த பொங்கல் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று கருதி என்னை கேட்டார்கள். உடனடியாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வேணாம் என்று சொல்லுவேன், கண்டிப்பாக வருகிறேன் ஐயா, நேரத்தை ஒதுக்கி அப்படின்னு சொல்லி வந்தேன். என்னுடைய விஷயம், நாங்கள் இன்னும் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திருக்குறளை 3 வயதிலிருந்து 10-11 வயது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தமிழ் என்று சொன்னால் நீங்கள் திருக்குறள் புத்தகத்தை மட்டும் படித்தால் போதும், தமிழ் நன்றாக வரும். வாழ்க்கையில எந்த விதமான அறத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க அந்த பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்வார்கள். வாழ்க்கையில உயர்ந்த நாற்காலியில் அமரக்கூடிய சான்றோராக வருவார்கள் என்பதுதான் எண்ணம். அதனால அறிவார்ந்த பிள்ளைகள், அக்கறையுள்ள பெற்றோர்களை இணைத்து இந்த திருக்குறள் முற்றோதல் வகுப்பானது 2000 நாட்களாக நடக்கிறது. அப்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. பொங்கல், தீபாவளி, அது எல்லாத்துக்குமே ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் பிள்ளைகள் வந்து படிப்பார்கள். காலையில மாலையிலும் சரி. இதுல அமெரிக்கா வகுப்பு இருக்கு, துபாய் வகுப்பு இருக்கு, இப்ப ஆப்பிரிக்காவில் தொடர்பு போறோம். தங்களுடைய ஆசிரியர்கள் கூட யாராவது திருக்குறளை அடுத்த தலைமுறை நம் பிள்ளைகள் தமிழோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, எத்தனையோ முறை அழைத்து பேசி நான் எத்தனையோ முறை பேசினாலும் கூட ஐயா அவர்கள் சளைக்காமல் ஒரு அன்பு உள்ளம். நான் கூட பார்த்தேன், எத்தனையோ மனிதர்களை, பெரிய மனிதர்களை எல்லாம் சந்தித்த நான், எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட இந்த விருது உங்கள் கரவொலியோடு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்லி, திருவள்ளுவரை பற்றி நான் நிறைய பேசிக்க போலாம். இருந்தாலும் கூட 3 விடயங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வள்ளுவர் திருக்குறளில் சொல்லாத விடயமே கிடையாது. இல்லறம் எப்படி நடத்த வேண்டும், வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும், ஒரு அரசன் அரசியலை எப்படி அணுக வேண்டும், ஒரு அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கல்வியை எப்படி கற்க வேண்டும், குடும்ப சூழலிலிருந்து எல்லா விடையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு அறநூல் அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறள் பாத்தீங்கன்னா 2 அடின்னு சொல்லுவோம், 1.25 அடி தான், அதான் 2 அடி 8 அடின்னு சொல்லுவாங்க. அந்த ஈட்டடி வெண்பால இருக்கிறதால ஐயா அந்த 4 மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்வார். ஒவ்வொரு அறிதல் அதிகாரத்துல 4வது குறளிலே ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாறு வைக்கப்படும் சொல்லுவார். தன் உணரை போல மற்ற உணவை மதிக்கக்கூடியவன் ஒரு மனிதன் அப்படின்பாரு. அதே போல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொல்வார். இறைமாட்சி அதிகாரத்துல அங்க இறை என்று சொன்னால் தலைவன் பேரு. முறையான ஆட்சி செய்கிறவன் நமக்கு தலைவன், அவன் இறைவனாக கருதப்படுவான். அதாவது உலகத்தால் உண்டென்றது இல்லை என்பான் அழகியா வைக்கப்படும் 850வது குறள்ல 3வது மனிதன் நாம் காப்பார். எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்த அவன் வேணாம் இல்லைன்னு சொல்லுவான்.
அப்பனா அவனும் ஒரு பேயாக நினைத்து ஒதுக்கப்படுவான்ங்கிறது தான் நான்காவன் சொல்லுவாரு. நான்காவதாக 50வது குறளிலே வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியின் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி வாழ வேண்டும், அறநடியார் வாழக்கூடியவன் இந்த உலகத்தில் அவன் வாழும் போதே தெய்வத்துக்கு ஒப்பாக வைத்து மதிக்கப்படுவான்னு சொல்லுவார். இப்படி 4 மனிதர்களை நமக்கு ஒன்னேமுக்கு அடியில காட்ட முடியும்னா அது வள்ளுவரால் மட்டும்தான் முடியும். அதே போல வள்ளுவன் வஞ்சமனத்தான் படிக்க ஒழுக்கும் பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன யாரும் பார்க்கலன்னா நினைக்காத, இங்க இருக்கிற பஞ்சபூதங்கள் 5 இருக்கு, நீங்களும் காற்று ஆகாயம் விசும்பு பார்த்துட்டு தான் இருக்கு, அது உன்னை பார்த்து கேலி போனோம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி 2056 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டன் எழுதிய திருக்குறள் இன்றும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இந்த உலகம் உள்ளவரை எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி 80 பாலுக்கு போயிட்டாருன்னா அவர் மிகப்பெரிய கவிஞனாக மாறி போவார். ஒரு தலைவி சொல்லுவாள், தன் கணவன் தன் தலைவன் ஊருக்கு போறாரு, அப்ப அவர் சொல்லுவாரு,